ஆனால் புதியதாக வந்து தலைவராக பொறுப்பேற்றிருக்கீங்க. உங்களோட இப்போ ஒரு செயல்பாடு வந்து தமிழகத்தில் ஏடிஎம்கே பிஜேபியோட ஏன்னா பிஜேபியோட செயல்பாடு நீங்கள் புதுசாக தலைவர் ஏற்பட்டது தமிழ்நாட்டில் என்ன மாதிரி முன்னெடுப்பு வளர்க்குறதா பொறுப்பு நான் புதுசாக தான் ஏற்றிருக்கிறேன். ஆனால் பிஜேபி தொண்டர்களோடு நான் வந்து 9 ஆண்டு காலம் பயணித்து கொண்டே இருக்கிறேன். அவர்கள் எல்லோருமே சிறந்த முறையில் பணியாற்றக்கூடிய தொண்டர்கள், பிஜேபி தொண்டர்கள். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு எந்த சுயநலமுமே கிடையாது. இந்த தேசம், தாய்நாடு, தாய்மொழிங்கிற பற்று அதிகமாக உள்ள ஒரு இயக்கம் எதுன்னா பாரதிய ஜனதா கட்சி. ஆக அந்த தொண்டர்கள் நல்ல முறையில் சிறப்பான முறையில் பயன்படுத்தும். அதே போல் பிஜேபியோட தற்போது அதிமுக கூட்டணி சேர்ந்த உடனே திமுகவோட வெற்றி வந்து உறுதியாயிடுச்சுன்னு திமுகவினர் வந்து தற்போது சமூக வலைதளம் இது குறித்து வெற்றி உறுதியாக இருக்குங்கிறது இறுதியாக அவங்களால சொல்ல முடியாது. இறுதியாக சொல்ல வேண்டியது வாக்காளர்களாகிய எஜமானர்கள், அவங்க தான் சொல்லணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து நிறைய பேர் வந்து பாஜகனால தான் நாங்கள் தோல்வியை தருவோம், இப்போ வந்து இப்படி கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படின்ற போது இந்த கூட்டணி வந்து அவங்க கட்சிக்கால உறுதியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறாங்க? பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து திமுக வெற்றி பெற்றது 1999. அதெல்லாம் மறந்துட முடியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய தமிழ் புத்தாண்டு தொடக்கம் ஒரு நல்ல தொடக்கமாக, சுபமான தொடக்கமாக அமையும் என்பதை இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. கடைசி கேள்வி சார், விஜய் வந்து நேற்று ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாரு, பாஜகவோட பழைய பங்காளியை இப்போ வந்து கூட்டணி உறுதியாக இருக்குது, அதனால இது வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. திமுகவோட மறைமுக கூட்டணி எப்படி சொல்ல முடியும்? அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், இன்னைக்கு புதிதாக ஒரு மக்கள் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவர் வந்து அப்படி சொல்வது எந்த விதத்தில் நியாயம்னு என்னால் சொல்ல முடியல. நீங்களே சொல்லலாம். எப்படின்னா, எப்படி மறைமுக கூட்டணி நாங்கள் வச்சுருந்தோம்? நாங்கள் அதிமுகவோட கூட்டணி சட்டமன்றத்தில் வச்சுருந்தோம்னு சொன்னால் அது ஒரு நியாயமான விஷயம். பாராளுமன்றத்தில் நாங்கள் கூட்டணி இல்லை. ஆனால் எப்படி மறைமுக கூட்டணி அவர் எதை நினச்சி சொல்கிறாருன்னா, அவர் ஒரு விஷயம், ஒரு தலைவர் ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு விஷயத்தை சொன்னால் அது மக்கள் நம்புகிற மாதிரி இருந்தால் தான் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வரதா வாய்ப்பு கூட்டணி அதை வந்து எப்படி சொல்ல முடியும்னா, இந்த கூட்டணி விவகாரங்களை வந்து எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யணும். அவங்க நாளைக்கு அசம்பிளி கூடுது. அசம்பிளி எப்போ இருக்கும் சார்? முன்னாடி கூட்டணி இல்லை, இப்போ 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டீங்க. கூட்டணி சேர்ந்த பிறகு ஃபர்ஸ்ட் நாள் அசம்பிளி. ஏற்கனவே உள்ளேயே நீங்கள் அப்படி பேசுனீங்க, இப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துச்சு. ஒரு போல சட்டசபை இல்லை, எப்படி பேசுனேன், எப்படி தகவல் வந்துச்சு? நீங்கள் 2 பேரும் ஒரு அதிமுக தலைவர்கள் எல்லாரும் வந்து உள்ள பேசியிருக்காங்க அப்படின்னு தகவல் வந்துச்சு. இப்போ ஒரு சட்டசபையில் ஒரு முக்கிய பிரச்சனைன்னு வரும்போது எப்படி அதிமுக திமுக? அதாவது எப்படின்னா, 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெளியில் பேசுகிறது வேறு, சட்டமன்றம் என்பது வேறு. பொதுக்கூட்ட மேடையில் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க, சட்டமன்றத்தில் வந்து யாரையும் விமர்சனம் பண்ணணும். எல்லாருமே நல்ல ஒருமித்த கருத்தோடு இருக்காங்க. எப்போ விமர்சனம் பண்ணுவோம்னா, ஆளுங்கட்சி வந்து எதிரான கருத்துக்களை சொல்லும்போது, மக்களுக்கு எதிரான கருத்துக்களையோ அல்லது எங்களுடைய கொள்கைக்கு விரோதமான கருத்துக்களை சொல்லும்போதோ நாங்கள் வந்து அதில் வந்து விமர்சனத்தையும் எதிர்ப்போம். சட்டமன்றத்துக்குள்ளே அதிமுக எல்லாருமே ஒன்றா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அதிமுகவில் எல்லாருமே வேண்டியவங்க. திமுகவிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. அதுக்காக அவங்களுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறு.